அனைவருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் பாபு கிருஷ்ணமூர்த்தி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. இந்த பதிவிலே நாம் காண இருப்பது, மாசி மாதம் என்றால் நமக்கு இரண்டு விஷயங்கள் நினைவுக்கு வரும். ஒன்று, சிவனுடைய சிவராத்திரி தினமானது மாசி மாதத்திலே மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்ச்சியாகும். அதனைத் தொடர்ந்து மறுநாள் மயான கொள்ளை என்று சொல்லக்கூடிய அங்காள பரமேஸ்வரிக்கு உண்டான வெகு சிறப்பான ஒரு திருவிழாவாக இந்த மயான கொள்ளை திருவிழா எல்லா ஊர்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக எல்லா அம்மன் கோவில்களிலும், கிராம தேவதை கோவில்களிலும் இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக காலமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் என்ன? இந்த மயான கொள்ளை என்றால் என்ன? கொள்ளை விடுவது என்று சொல்வார்கள். கொள்ளை விடுவது என்றால் என்ன? அப்படி இந்த கொள்ளை விடுவது என்றால், அங்கே பக்தர்கள் அனைவரும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் மற்றும் சுண்டல் போன்ற பொருட்களை கொண்டு வந்து ஆலயத்திலே ஈஸ்வரனுடைய சிலையை, உற்சவமூர்த்தியை அங்கே தயார் செய்து வைத்திருப்பார்கள். அந்த உற்சவமூர்த்திக்கு எதிரே இந்த கொள்ளை நிகழ்ச்சியானது நடைபெறும். அப்படி நடைபெறும் போது அங்கே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மருளாடி என்று சொல்லக்கூடிய பூசாரி, அவர் மீது தெய்வம் வந்து அங்கே சுவாமியாக நிலை கொண்டு ஆடுவார். அப்படி இருக்கும்போது இந்த கொள்ளையாகப்பட்டது விடப்படும். அவர் அங்கே வைத்திருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் மற்ற பொருட்கள், சுண்டல் போன்ற பொருட்களை எடுத்து கொள்ளை விடுவார். கொள்ளை விடுவது என்றால் இந்த பொருட்களை மேலே ஆகாயத்தை பார்த்து தூவுவது. அப்படி தூவும் போது அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த உணவுகள் சென்றடையும் என்று ஒரு புறம் இருக்கிறது. மறுபுறம் இதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கிறது. முதலில் மயான கொள்ளை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மயான கொள்ளை என்றால் மாசி மாதத்திலே வரக்கூடிய சிவராத்திரி தினத்துக்கு மறுதினம் அமாவாசை ஆகப்பட்டது வருகிறது மாசி மாதத்திலே. அந்த அமாவாசை தினத்தன்று அங்காள பரமேஸ்வரியை கொண்டாடும் விதத்திலே இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சி திருவிழாவாக எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்று பார்ப்போம். நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், பிரம்மதேவனுக்கு 4 தலைகள் என்று நாம் அறிவோம். ஆனால் உண்மையிலேயே பிரம்மதேவனுக்கு 5 தலைகள் இருந்தது. அப்படி 5 தலைகள் இருக்கின்ற போது பிரம்மதேவன் மிகவும் ஆங்காரத்தோடு, ஏளனத்தோடு அனைவரையும் பார்க்க தொடங்கினார். அப்படி இருக்க ஒரு முறை பார்வதி தேவி ஈசன் என்று நினைத்து இந்த 5 தலைகள் கொண்ட பிரம்மதேவனுக்கு ஏதோ ஒரு பொருள் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் போது பிரம்மதேவன் பார்வதி தேவியை பார்த்து, ஈசன் என்று கூட தெரியாமல், நான் என்று கூட தெரியாமல் பொருளை ஈசன் என்று நினைத்து தனக்கு தருகிறாரே என்று ஏளனமாக பார்வதி தேவியை பார்த்து சிரிக்கிறார். அப்படி சிரித்த உடனே பார்வதி தேவிக்கு கோபம் உண்டானது. கோபத்தினால் ஈசனிடம் சென்று நடந்த இந்த விஷயங்களை சொல்கிறார். அப்படி சொல்லும் போது ஈசன் பார்வதி தேவியை பார்த்து சிரித்த அந்த தலையை கொய்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார். அப்படி திட்டமிட்ட பிற்பாடு சிரித்த அந்த தலையை கொய்ய வேண்டும். அதை எப்படி செய்வது என்று தனது ஒரு உருவான ஒரு ஸ்வரூபமாகிய கால பைரவரை அங்கே அனுப்பினார். சிரித்த அந்த தலையை கொய்து கொண்டு வரும்படி கால பைரவருக்கு கட்டளையிட்டார். அதன்படி கால பைரவரும் சென்று சிரித்த தலையை கொய்து எடுத்துக்கொண்டு வந்தார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த தலையை கொய்து கீழே போட்ட பிற்பாடு அந்த இடத்தில் மற்றொரு தலை முளைத்தது, உருவானது. உடனே சிவபெருமான் இந்த செய்தியை கேட்டு தானே சுயமாக சென்று முளைத்த அந்த தலையை மீண்டும் கொய்தார். கொய்து தரையில் போட்ட போது மறுபடியும் இன்னொரு தலை அங்கே முளைத்தது. இப்படி தலைகளை கொய்து கொண்டே இருந்தால் தலைகள் அங்கே உருவாய் கொண்டே இருந்தது. ஆகவே மகாவிஷ்ணு ஈசனுக்கு ஒரு யோசனை கூறினார். என்னவென்றால், 1000 தலைகளை கொய்து விடுங்கள், 1000வது தலையை உங்கள் கையிலே வைத்துக் கொள்ளுங்கள், கீழே தரையிலே போட வேண்டாம் என்று கூறினார். அதன்படி ஈசனும் 1000 தலைகளை கொய்து தரையில் போட்டார். 1000வது தலையை தன்னுடைய கைகளிலேயே வைத்துக் கொண்டார், கீழே போடாமல் வைத்துக் கொண்டார். அப்படி வைத்திருந்த சமயத்திலே நெடுநேரமாக அந்த தலையை கையிலேயே வைத்து கொண்டிருந்ததால் அந்த தலை ஈசனுடைய கைகளிலே ஒட்டி கொண்டது. என்னடா இது, கைகளிலேயே இந்த தலை ஒட்டி கொண்டது என்று அவருக்கு ஒன்றும் புரியாமல் பித்தனாகி வைத்தியக்காரனாகி ஊராக தெரிய தொடங்கினார். உணவிற்காக பிட்சை எடுக்க தொடங்கினார். அப்படி பிட்சை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். வைத்தியக்காரனாக பித்தனாக ஊராக சென்று கபாலத்தை கையில் வைத்துக்கொண்டு
பிட்சை எடுத்து உணவு வாங்கி அருந்துவதற்காக ஊராக அவர் தெரிந்து கொண்டிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, பிரம்மனுடைய தலையை கொய்ததற்கு முக்கிய காரணமாக இருந்த பார்வதி தேவிக்கு பிரம்மனுடைய துணைவியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி ஒரு சாபம் விடுக்கிறார். என்ன சாபம் என்று சொன்னால், தன்னுடைய கணவருடைய தலையை கொய்த பார்வதி தேவியை பார்த்து, நீ கந்தலாடையுடன் ராட்சச உருவத்துடன் அலைந்து திரிவாயாக என்று சரஸ்வதி தேவி பார்வதி தேவியை பார்த்து ஒரு சாபம் கொடுக்கிறார். அதன்படி பரமேஸ்வரியும் கந்தலாடையுடன் ராட்சச உருவத்தோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி திரிந்து பிறகு மேல்மலையனூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று ஒரு புற்றிற்கு அடியிலே பரமேஸ்வரி குடிகொண்டார், அங்கே அமர்ந்தார். இது இப்படி இருக்க, இப்படி பித்தனாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பரமேஸ்வரனுக்கு மகாவிஷ்ணு ஒரு யோஜனை கூறுகிறார். என்னவென்றால், நீங்கள் ஒரு முறை மேல்மலையனூர் சென்று பரமேஸ்வரி தேவியிடம் உணவு வாங்கி அருந்துங்கள், பரமேஸ்வரி தேவியிடம் சென்று பிட்சை எடுங்கள் என்று கூறுகிறார். அதே போல் ஈசனும் மலையனூர் சென்று பரமேஸ்வரி தேவியிடம் பிட்சை கேட்கிறார். அப்படி கேட்கும்போது பரமேஸ்வரி 3 உருண்டை சாதம் தயார் செய்து முதல் உருண்டையை அந்த திருவோடாக காணப்படும் அந்த பிரம்ம கபாலத்திலே போடுகிறார். அப்படி போடும்போது அந்த உருண்டையை கபாலம் விழுங்குகிறது. உடனே மறுபடியும் மற்றொரு உருண்டை, 2வது உருண்டையை அந்த திருவோடாக காணக்கூடிய அந்த பிரம்ம கபாலத்திலே போடுகிறார். போடும்போது அந்த உருண்டையையும் கபாலம் விழுங்குகிறது. உடனே மகாவிஷ்ணுவின் துணைவியாகிய மகாலட்சுமி அம்பாளுக்கு பரமேஸ்வரிக்கு ஒரு யோஜனை சொல்கிறார், அறிவுரை கூறுகிறார். என்னவென்றால், 3வது உருண்டையை நீங்கள் கபாலத்திலே போடாமல் கீழே தரையிலே பூமியிலே போட்டு விடுங்கள் என்று கூறுகிறார். அதே போல் பரமேஸ்வரியும் 3வது உருண்டையை கபாலத்தில் போடாமல் கீழே தரையிலே போட்டு விடுகிறார். இந்த உணவு சுவையாக இருந்ததன் காரணத்தினாலே இந்த பிரம்ம கபாலம் ஈசனின் கையை விட்டு கீழே இறங்கியது. அந்த உணவை உண்பதற்காக கீழே இறங்குகிறது. அப்படி இறங்கும் போது பரமேஸ்வரி தேவி விஸ்வரூபமாக காட்சி கொடுத்து அந்த பிரம்ம கபாலத்தை காலாலே அமுக்கி பூமியிலே அமுக்கி விடுகிறார். அப்படி அந்த பூமியிலே இந்த கபாலம் புதைந்து கொண்டது. இப்படி புதைந்து கொண்ட அந்த நாளே மாசி மாதம் அமாவாசை என்று இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த தினமே மயான கொள்ளை என்று எல்லோராலும் போற்றப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. எல்லோராலும் அங்காள பரமேஸ்வரியை தியானம் செய்யப்படுகிறது. அனைவரும் மயான கொள்ளை என்று கூறக்கூடிய இந்த மாசி அமாவாசை அன்று அங்காள பரமேஸ்வரிக்கு விசேஷமாக பூஜைகள் செய்வித்து அனைவரும் நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த மாசி அமாவாசை நாளன்று அங்காள பரமேஸ்வரி முழு பூரண பலத்தோடும் வலுவோடும் இருப்பாள். அனைத்திற்கும் மூலாதார சக்தியாக விளங்கும். அன்று சுடுகாட்டிலே இருக்கக்கூடிய ஆவிகள் மற்றும் ஆத்மாக்கள் அனைத்திற்கும் சூறை இடும் நாளே மயான கொள்ளை என்று அழைக்கப்படுகிறது. சூறை இடும் நாள் என்று சொன்னால், அங்கே சுடுகாட்டிலே அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஆவிகளுக்கும் கையிலே இருக்கக்கூடிய பொருட்களை விடுவது, அவர்களுக்கு சமர்ப்பிப்பது என்று சொல்லலாம், அவர்களுக்கு கொடுப்பது என்று சொல்லலாம். அப்படி அந்த பொருட்களை அனைத்தும் கையிலே இருக்கக்கூடிய சாப்பிடும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை அங்காள பரமேஸ்வரி அந்த ஆத்மாவிற்கும் ஆத்மாக்களுக்கும் ஆவிகளுக்கும் அங்கே சூறையிடுவார். அப்படி சூறையிடும் நாளே மயான கொள்ளை என்று அழைக்கப்படுகிறது. இதுவே வரலாறாக இருக்கிறது. அப்படி அங்காள பரமேஸ்வரி சூறையிடுகிறார். அவ்வாறு சூறையிட்ட அங்காளியை மகாவிஷ்ணு பூமிக்குள் தள்ளிவிடுகிறார். ஏனென்றால் இந்த ரூபமாகியது, இந்த அங்காள பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ரூபமாகியது மிகவும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு ரூபமாக நாம் காணுகிறோம். அம்பாளை பார்த்தோம்னா சாந்த ஸ்வரூபமாக இருந்தால் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் இங்கே ஆக்ரோஷமாக காணப்படும் அம்பாளை சாந்தப்படுத்த வேண்டும். ஆகவே மகாவிஷ்ணு பரமேஸ்வரியை பூமிக்குள் தள்ளிவிடுகிறார். அப்படி தள்ளிய பிற்பாடு அங்காள பரமேஸ்வரி சுயம்பாக பூமிக்கு மேலே புற்று வடிவாக உருவாகிறார். அதன் பிறகு மீண்டும் சிவனின் அங்கத்தில் சென்று சேர்க்கிறார். எனவே பார்வதி தேவிக்கு அங்காள பரமேஸ்வரி என்று பெயர் வந்தது. ஆகவே இதன் மூலம் பிரம்மதேவனின் ஆணவம் அடங்குகிறது, அதர்மம் நீங்கி தர்மம் தழைத்து நிற்கின்றது. அதேபோல் இதை யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாது என்கிற தத்துவமும் இதிலே அடங்குகிறது. இந்த அமாவாசை, மாசி அமாவாசை நாளன்று அங்காள பரமேஸ்வரியை நாம் மனதார தியானம் செய்து அவருக்கு ஒரு அபிஷேகமோ மற்றபடி ஒரு நைவேத்தியமோ பிரசாதமோ இந்த மயான கொள்ளை நடக்கும் பொழுது தங்களால் இயன்ற ஒரு சுண்டலோ மற்றபடி காய்கறிகளோ பழங்களோ எதுவோ சென்று அங்கே ஆலயத்திலே கொடுத்து அங்கே பூசாரி இதையெல்லாம் சூறை விடுவார். அப்பொழுது அந்த பொருட்களை கொண்டு சென்று அங்கே ஆலயத்திற்கு தர வேண்டும்.
கொடுத்துவிட்டு அங்காள பரமேஸ்வரியை மனதார நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நினைத்து கொண்டால் அவரவர்கள் தங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அதேபோல் யம பயம் நீங்கும். குழந்தைகள் இரவிலே தூக்கம் பிடிக்காமல் திடீரென்று எழுந்து அழும். ஏதோ கெட்ட கனவு வந்துவிட்டது போல எழுந்து உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும். திடீரென்று நாமே கூட தூக்கத்திலே எழுந்து உட்கார்ந்து கொள்வோம். ஏதோ ஒரு அசுர சக்தி கனவிலே காண்பது போல் இருக்கும். இப்படிப்பட்ட தீய சக்திகள் எதுவும் நம்மளை அண்டாமல் இருக்கவும் நாம் இந்த மயான கொள்ளை தினத்தன்று அங்காள பரமேஸ்வரிக்கு தங்களால் முடிந்த பொருட்களை அங்கே சூறையிடும் போது கொண்டு சென்று அங்கே ஆலயத்திலே பூசாரியிடம் கொடுத்து மனதார அங்காள பரமேஸ்வரியை தியானம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டோம் என்றால் தீய சக்திகள் நம்மை அண்டாது, கெட்ட கனவுகள் எதுவும் வராது, நிரந்தரமாக உணவு கிடைக்கும். ஒரு மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் செல்வம் மட்டும் இருந்தால் போதாது. செல்வத்தை விட அவர்களுக்கு குணம் மிகவும் முக்கியம். நல்ல குணம் இருக்க வேண்டும். அதே போல் உண்பதற்கு உணவு பிரச்சனை இல்லாமல், எந்த விதமான தடங்கள் இல்லாமல் உண்பதற்கு தினந்தோறும் உணவு நமக்கு கிடைக்க வேண்டும். அதே போல் உடுத்துவதற்கு நல்ல ஆடைகள் நமக்கு கிடைக்க வேண்டும். ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு முக்கியமாக தேவைப்படுவது 3 விஷயங்கள்: உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது 3ம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் இந்த பூமியிலே வாழ்ந்து விடலாம். மற்றபடி அதற்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்தும் நாம் ஆசைப்படுவதுதான். ஆகவே அதிகமாக ஆசைப்படவும் கூடாது. இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியானது இந்த தத்துவத்தை நமக்கு காட்டுகிறது. ஆகவே தீய சக்திகள் எதுவும் நம்மளை அண்டாமல் இருக்க, தீய சக்திகளிலிருந்து நாம் விலகிட, எந்த பயமும் இன்றி நம்மை எந்த சக்திகளும் அண்டாமல் இருக்க, நாம் அனைத்திலும் சிறந்ததாக விளங்கிட, நிரந்தரமான உணவு கிடைத்திட, நிரந்தரமாக ஆடைகள் கிடைத்திட நாம் அங்காள பரமேஸ்வரியை மயான கொள்ளை தினமாகிய மாசி அமாவாசை அன்று அனைவரும் சென்று வழிபட வேண்டும், மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த முறை 27/2/2025 வியாழக்கிழமை அன்று மயான கொள்ளை நிகழ்ச்சியானது வருகின்றது. அன்றைய தினம் மாலை 6 மணி அளவிலே அவரவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே, பக்கத்திலே இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களிலே கண்டிப்பாக மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெறும். ஆகவே மக்களாகிய நாம் அனைவரும் அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு செல்வோம். அங்கே நடைபெறுகின்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வோம். அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவோம். அங்காள பரமேஸ்வரனுடைய முழு அனுகிரகத்தையும் நாம் பெறுவோம். அனுகிரகத்தை பெற்று நாம் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் வீட்டில் அனைவரோடும், குடும்பத்தோடும், சுற்றத்தாரோடும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம் என்று கூறி இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு பதிவிலே நல்லதொரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சொல்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.